நல்ல வேலைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல வேலையில் கர்த்தர் நமக்கு ஒரு வசனம் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் ஒரு கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அருமையான வசனம். அதாவது நம்முடைய வழிகள் சரியாக இருக்கும் பொழுது சத்துருக்கள் அவர்களும் நம்மளோடு இசைந்து விடுவார்கள். அவர்களும் சமாதானமாகுவார்கள் நம்மோடு கூட. ஒருவனுடைய வழி செவ்வியாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார் என்று வசனம் உள்ளது. உலக வேலைகள் ஒன்றும் வைக்கவில்லை. ஆகவே நான் தேவனுடைய ஊழியத்தை பணியை செய்கிறேன். அதே போல் பல வேலைகளும் நான் உலகத்தில் பல வேலைகளுக்கும் நான் முயற்சித்தேன். ஒன்றும் வாய்க்கவில்லை. எல்லாம் கைவிட்டு போனது. அப்போது நம்ம என்ன யோசிக்கணும்? ஆண்டவருடைய வசனத்தை தேட நாம் விழைய வேண்டும். அவருடைய வசனத்தை சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் நான் வெளியில் போய் சொல்லணும்னு பார்த்தால் அதற்கான வழிமுறைகள் இல்லை. ஆகவே நான் போகிறதில்லை. வீட்டுக்கு யாராவது ஜெபிக்க வந்தார்னால் அவர்களோடு கூட ஜெபிக்க விழைகிறேன். சிறு பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ள இந்த வீடியோஸ் நீங்கள் சிறுவர்கள் பார்த்து பயனடைய வேண்டுமா நான் ஊக்கம் செய்கிறேன். அதாவது உங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எனிமீஸ் இருக்கலாம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, அவங்கள ஏமாற்றுவாங்க. ஆனால் அவர்களெல்லாம் உங்களோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வாராக. எப்படி? நம்முடைய வழிகள் செவையாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகள் நல்லதாக இருக்க வேண்டும். நல்ல வழிகள் நம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல வழிகள் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது நம்ம சத்துருக்கள் சமாதானமாகும்படி செய்வாராக. என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் போடுறது சிறுவர்களுக்காகவும் பெரியோர்களுக்காகவும் நான் போடுகிறேன். ஆசீர்வாதமாகட்டும் என்று நினைத்து நான் கோருகிறேன். ஆகவே இந்த நாட்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நாமே காத்துக்கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்வோம் என்றால் கர்த்தருடைய வசனத்தை படியுங்கள், வாசியுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, படிப்பு கிடைக்கவில்லை, திருமணமாகவில்லை, இப்படி இருக்கும் பொழுது தேவனை பாருங்கள். தேவன வசனத்தை பறைசாற்றுங்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். கர்த்தருக்கு பயப்படுவதனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இன்னொரு வசனம் அது. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தீமையை விட்டு விலகுவோம். அதுதான் அறிகுறி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அறிகுறி. ஆனால் தீமையை விட்டு விலகுவதுதான் ஒரு அறிகுறி. தேவனை நாம் பயப்படுகிறோம் என்று. உலக மனிதர்களைப் போல வாழாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. உலக வேலைகள் இல்லைவென்றாலும் கவலைப்படாதுங்கள் இருங்கள். உங்களுக்கு கர்த்தர் ஊழியத்தை தருவாராக. ஆமீன்.